வணக்கம். ஆன்மீக செய்திகள். புதுச்சேரி வில்லியனூர் கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோயிலில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் சுவாமி அம்பாள் வீதி உலா புறப்பாடாக்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் கோயிலில் ஆடிப்புற தேரோட்டம் வெகு விமரிசையாக துவங்கியது. தேரோட்டத்தை சபாநாயகர் செல்வம் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். அண்ணா ஒரு நிமிஷம். அப்படி தள்ளி போங்க, அப்படி தள்ளி போங்க.
மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் ஆடிப்புற உற்சவம் கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. 9ஆம் நாள் விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் அபிராமி அம்மன், விநாயகர், சண்டிகேஸ்வரர் எழுந்தருளினார். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்க தர்மபுரம் ஆதீனம் தம்பிரான் சுவாமிகள் தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுக்க தேர் 4 ரத வீதிகளை வலம் வந்து நிலையை அடைந்தது. வழி நெடுகிலும் பக்தர்கள் ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். திருஞானந்த சம்பந்தரால் தேவார பதிகம் பாடப்பட்ட தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் ஆடிப்புற உற்சவ தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக திருநிலை நாயகி அம்பாள், விநாயகர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருள மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து தேரோட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தேர் 4 ரத வீதிகளை வலம் வந்தபோது பக்தர்கள் ஆரத்தி எடுத்து அம்பாளை வழிபட்டனர். ஏற்பாடுகளை தர்மபுரம் ஆதீன கோயில்களின் தலைமை கண்காணிப்பாளர் மணி, சீர்காழி கோயில் செந்தில் ஆகியோரின் தலைமையில் விழாக்குழுவினர் செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் ஆடித் திருவிழா ஜூலை 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று விமரிசையாக நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் பர்வதவர்த்தினி அம்மன் சமேத ராமநாத சுவாமி தேரில் பிரவேசித்தார். பக்தர்கள் சிவசிவ கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசம் அடைந்தனர். ஜூலை 29ஆம் தேதி தபசு நிகழ்ச்சி மற்றும் 30ஆம் தேதி திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெறும். சென்னை தியாகராய நகர் போலீஸ் குவார்ட்டர்ஸ் பகுதியில் உள்ள எல்லையம்மன் கோயில் 17வது ஆண்டு ஆடித் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் விழாவை இந்து முன்னணி நிர்வாகிகள் துவக்கி வைத்தனர். விழாவையொட்டி அம்மனுக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. வேளச்சேரி இந்து முன்னணி துணை செயலாளர் ரகுபதி தலைமையில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் இந்து முன்னணி சென்னை மாநகர பொதுச் செயலாளர் லோகநாதன் மற்றும் சென்னை மாவட்ட தலைவர் செந்தில் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே முட்டக்குறிச்சி கிராமத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது. இக்கோயிலில் கடந்த 48 நாட்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மண்டலாபிஷேகம் துவங்கியது. விழாவையொட்டி சுவாமிக்கு பால், பன்னீர், சந்தனம், குங்குமம், நெய், இளநீர், தயிர், திரவியம், குங்குமம் உள்ளிட்ட 18 வகையான பொருட்களால் திருமஞ்சனம் நடைபெற்றது. கோயில் முன்பாக புனித நீர் அடங்கிய கடங்களை வைத்து ஹோமங்கள் வளர்க்கப்பட்ட பின்னர் புனித நீரால் அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டது. விழாவில் முட்டக்குறிச்சி, புதுக்கோட்டை, சின்ன புதுக்கோட்டை உள்ளிட்ட சுற்று வட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை முட்டக்குறிச்சி சத்திரிய நாடார்கள் உறவின் முறையினர் செய்திருந்தனர்.